ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோ என்னுடைய அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் தகுதி தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்குமானது தான். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது உங்களை பாராட்டுறதுக்கோ இல்லை அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை. இன்றைக்கி நம்ம பேச போகிறது சுத்தமான யதார்த்தம், கசப்பான உண்மையாக கூட இது நிறைய பேருக்கு தெரியலாம். ஆனால் இதுதான் உண்மை. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், நான் 2013 டெட்டு பாஸ் பண்ணிட்டேன், 2017 டெட்டு பாஸ் பண்ணிட்டேன், 19 பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல, அரசாங்கம் ஏன் நியமன தேர்வு வைக்கிறாங்க, யூஜிடிஆர்பி, காம்படிட்டிவ் எக்ஸாம், பிஜிடிஆர்பி, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் தேர்வு வச்சிட்ருக்காங்க, அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், ஏன் ஆயிரக்கணக்கானன்னு சொல்ல முடியாது, பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ரோட்டில் நின்று போராடிட்டு தான் இருக்காங்க. இது இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, பல வருஷமாக போராடிட்டுருக்காங்க. நியமன தேர்வை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. உங்கள் கோரிக்கையில் இருக்கிற நியாயம் எனக்கு கண்டிப்பாக புரியுது. நம்மளை மாதிரி ஆசிரியர்கள் எல்லாருக்குமே புரியும். உங்கள் வயசு, உங்கள் குடும்ப சூழ்நிலை, நீங்கள் இழந்த வருடங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நாம் போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் காலம் நமக்காக காத்துட்டு இருக்கா? சரி, இவங்க போராடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் நமக்காக வெயிட் பண்ணுதா, காத்துட்ருக்கா? இல்லை. கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையோடைய நாட்கள். நம்ம அரசாங்கத்தோட சண்டை போட்டுகிட்டே இருக்கிற இதே நேரத்தில் நேற்று பிஎட் முடிச்சுட்டு வந்த 23 வயசு பையனும் பொண்ணும் கூட அரசாங்கம் வைக்கிற நியமன தேர்வை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு லைப்ரரியிலையும் கோச்சிங் சென்டர்லேயும் உட்காந்து படித்து பாஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே டீச்சராக போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்கள விட சீனியர் நாம், அவங்கள விட அனுபவம் வாய்ந்தவங்க நாம். இன்னும் போராட்ட காலத்தில் மட்டுமே உட்கார்ந்துட்டு இருந்தால் இறுதி வரைக்கும் நமக்கான நாற்காலி காலியாகவே தான் இருக்கும். சமீபத்தில் அரசாங்கம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான டேட்டாவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. நானே அதை சொல்லியிருந்தேன். டிஎன் டெட்டு, நம்ம டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 2,80,000 பேர். இப்போ வேறு எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக 3 லட்சத்தை தாண்டிடும். ஸோ இதுலேயே நிறைய பேர் சொன்னாங்க ரிப்பீட்டடாக டெட்டு எழுதியிருப்பாங்க, 2017, 18 அந்த மாதிரி 19 எழுதியிருப்பாங்க அவங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அரசாங்கத்தில் இருக்கிற காலி பணியிடங்கள் வெறும் சில ஆயிரம் மட்டும்தான். ஆனால் தகுதி பெற்றவங்க பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது லட்சக்கணக்கில் அவ்வளோ பேர் இருக்கிறப்ப எப்படி எல்லாருக்கும் என்னால் பணி வழங்க முடியும்? இதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மறைமுகமாக நமக்கு இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு உணர்த்தியிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லட்சக்கணக்கான கூட்டத்திலேருந்து தகுதியான சில ஆசிரியர்கள் மட்டும் வடிகட்டுறதுக்கு அரசாங்கம் வச்சுருக்கிற ஒரு கிரைண்டர் தான் இந்த நியமன தேர்வு. ஆமாம், நியமன தேர்வு அப்படிங்கிறதே ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தாங்க. அந்த கிரைண்டருக்குள்ளே எல்லாருமே போவாங்க. ஆனால் யார் தங்களை அரைப்பட்டு, நல்லா அரைப்பட்டு தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு வெளியே வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்க பதவிங்கிற மாவு கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற கசப்பான உண்மை. அரசாங்கம் ஒருபோதும் தேர்வே இல்லாமல் எல்லாருக்கும் வேலை கொடுக்கவே முடியாது, கொடுக்கவும் போகிறதில்ல. அதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவோ கேட்டு பார்த்துருவோம். எத்தனையோ வருஷங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்பயோ கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? இல்லை. ஸோ என்னுடைய அன்பான ஒரு அக்காக்களா, அண்ணாக்களா நான் உங்களை நினச்சி சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2013 டெட்டு பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வயசு 28 இல்லை 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 2026 உங்கள் வயசு இப்போது 40 கண்டிப்பாக நெருங்கி இருக்கும், இல்லைனா 40 கடந்திருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள் வளர்ந்துட்டாங்க, குடும்ப சுமையும் கூடிடுச்சு. சுத்தப்பட்டு இருக்கிற சொந்தக்காரங்க கேட்குற கேள்வி உங்களை குத்துது. என்னப்பா டெட்டு பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன், இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது வர வலி இருக்கே, அதை வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. இந்த வலியோட கோபத்தோடு நீங்கள் சென்னைக்கு போய் போராட்டம் பண்ணுறீங்க. போலீஸ் வராங்க, கைது பண்ணுறாங்க, மண்டபத்தில் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அரசாங்கம் பரிசீலனை செய்கிறோம், ஆலோசனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் ஒரு சின்ன பொண்ணு டிஎன்பிஎஸ்சியோ அல்லது டிஆர்பி நியமன தேர்வுலையோ சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இரவு பகலாக படிச்சுட்ருக்கு. நீங்கள் போராட்ட களத்தில் கோஷம் போடுற அதே நிமிஷத்தில் அந்த பொண்ணு ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவையோ இல்லை தமிழ் இலக்கணத்தையோ மனப்பாடம் பண்ணியிருக்கு.
நாளைக்கு எக்ஸாம் வரும், அந்த பொண்ணு பாஸ் பண்ணும், அரசாங்க பள்ளி தலைமை ஆசிரியராகவோ அல்லது பட்டதாரி ஆசிரியராகவோ வந்து உட்காரும். அப்போ நீங்கள் அந்த பள்ளிக்குள்ளே போகும்போது உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை விட 15 வயசு சின்ன பிள்ளை ஆஃபீஸ் ரூமில் சேரில் உட்காந்துருக்கோம். நீங்கள் வெளியே நின்றுட்டுருப்பீங்க. அப்போ வர வலி இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான வலியாக இருக்கும். அந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா? போராட்டமே பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்க போகிறோமா? இல்லை நீ தேர்வு வைக்கிறியா வெய், நான் பாஸ் பண்ணி என் தகுதியை நிரூபித்து உள்ளே வரேன்னு மீசையை முறுக்கிட்டு களத்தில் இறங்க போகிறோமா? நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் யூடியூப்லேயும் வந்து சொல்கிறாங்க, டெட்டை ரத்து செஞ்சுடுவாங்க, நியமன தேர்வை தூக்கிடுவாங்க, ஜிஓ 149 கேன்சல் பண்ணிவிடுவாங்க, எல்லாரும் போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், இப்படி சொல்லியே எத்தனை வருஷத்தை நம்ம வீணடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். கடந்த 4-5 வருஷமாக இதே பேச்சை நம்பி புத்தகத்தை தொடாமல் விட்டுட்டு இன்றைக்கி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே பதறி போய் நிற்கிறோம். எத்தனை பேர் ஸ்பெஷல் டேட்டே வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்பெஷல் டேட் எல்லாமே வந்துருச்சு. உங்களை போராட்ட களத்துக்கு கூப்பிடுற தலைவர்கள் யாருமே உங்கள் குடும்பத்துக்கு சோறு போட போகிறது கிடையாது. அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸை கட்ட போகிறது கிடையாது. அவங்க பேச்சை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடகு வைக்காதீங்க. அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தகுதி தேர்வுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான், வேலைக்கான உத்தரவாதம் இல்லை. அதை வச்சு அரசாங்கம் வேலை கொடுக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. அப்போ அரசாங்கம் போட்டித் தேர்வு வச்சா அதை எழுதித்தானே ஆகணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசிரியர் இன்னும் சாகலை. நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிறவங்க. உங்களுக்கே நான் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் உங்களை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். ஸோ ஆசிரியர்களே, புத்தகத்தை எடுங்க, தூசி தட்டுங்க. எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் படிக்க முடியல, மெமரி பவர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு தான். அதெல்லாம் வெறும் எக்ஸ்கியூஸ் தான். மனசு வச்சா மனுஷனால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்கள் அனுபவம் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இப்போது வர புது பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையோடைய யதார்த்தமும் சப்ஜெக்டோடைய ஆழமும் நல்லாவே தெரியும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் இந்த நியமன தேர்வை உங்களால் ரொம்ப சுலபமாக பாஸ் பண்ண முடியும். போராட வேண்டிய இடம் சென்னை வள்ளுவர் கோட்டம் இல்லை, உங்கள் வீட்டு படிப்பு அறை, உங்கள் வீட்டு ஸ்டடி ரூமில். நீங்கள் கோஷம் எழுப்ப வேண்டியது அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கு எதிராக. முடிவாக நான் ஒன்று தான் சொல்கிறேன். அரசாங்கம் கிரைண்டரை ஆன் பண்ணிடுச்சு, அதில் போட்டித் தேர்வுங்கிற கல் ஓடிட்டுருக்கு. நாம் அதில் விழுந்து நசுங்க போகிறோமா, இல்லை நைஸான மாவா வெளியில் வந்து அரசு பள்ளிகளுக்குள்ளே கெத்தா அரசு சம்பளத்தோட ஒரு தலைமை ஆசிரியராகவோ பட்டதாரி ஆசிரியராகவோ இடைநிலை ஆசிரியராகவோ நுழைய போகிறோமா? முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. போராட்டங்களை நம்பி ஏமாந்தது போதும். உங்கள் பேனா முனையை கூர்மையாக்குங்க, படிக்க ஆரம்பிங்க, வேலை வாங்குங்க. உங்கள் திறமையால் அரசாங்க போஸ்டிங்கை தட்டி பறிச்சுக்கோங்க. இனி நமக்கான பாதை போராட்டம் கிடையாது, படிப்பு மட்டும்தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ.